ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Dofood சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அவல் யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அவல் ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க, 20 சின்ன வெங்காயம், 2 முட்டை, கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகா, மஞ்சள் தூள், கரம் மசாலா, தேங்காய் எண்ணெய், உப்பு. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். ஸோ கடுகு நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது 20 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி சின்ன வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். அப்புறம் காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ரெண்டையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ட்ரையாக இதை வறுக்கக்கூடாது. ஸோ லைட்டாக இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அவல் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் அவல் இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். முட்டை ரொம்ப ட்ரையாக வறுத்தோன்னா நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக தண்ணியாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவல் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்குங்க. அப்போ தான் அந்த அவல் எல்லாமே நல்லா வதங்கும். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் சேர்க்கலாம். பால் சேர்த்து வதக்குனா அந்த அவல் நல்லா சாஃப்டாயிரும். நான் தின்னான அவல் எடுத்திருக்கேன், அதனால் 1/4 கப் பால் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் திக்கான அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3/4 கப் பால் சேர்த்து வதக்குங்க. அப்போ தான் அவல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயாச்சு. ஸோ டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.